சார் அமிர்தான்றவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆஸ்க் டு கம் இன். ஓகே சார். நீங்கள் கோட் பண்ண கொட்டேஷனுக்காக மட்டும் இந்த சான்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கல. எஸ், கம் வித் வெரி ஹை ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் யுவர் மேடம். அதனால தான் என்னோட சொந்த ரிஸ்கில் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச் சார். யாராவது டாப் லெவல் செலிபிரிட்டி, பீக்கில் இருக்கிற யாராவது ஹீரோயின் வந்தாங்கன்னா இந்த ஈவெண்ட் நான் நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஈவெண்ட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தருவேன் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஃபிகரி வட்டத்தில் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ஹாய் கேர்ள்ஸ். உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. கையை கட்டி போட முடியலையே. என்ன சாப்பிட்றீங்க? நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் சாப்பிட்றேங்க. ஏய் ஏன்டா என்னங்க அவசரமாக கூப்பிட்டீங்க? எனக்கு ஒரு ஈவெண்ட் கிடச்சிருக்கு. ஹீரோயின் கேட்குறாங்க. உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு? இவ்வளோ தானங்க மேட்ரு. எனக்கு நயன்தாராலேருந்து நஸ்ரியா வரையும், அசீன்லேருந்து அஞ்சலி வரையும் எல்லாரையும் எனக்கு பழக்கம்ல. அவங்களுக்கு உங்களை தெரியுமா? ஏய் நக்கலு. யாரை கூப்பிடணும்னு சொல்லுங்க. உங்கள் சாய்ஸுங்க. நீங்கள் ஏதோ ஒரு நல்ல ஹீரோயினாக கூட்டுவாங்க. நல்ல ஹீரோனை கூப்பிட்டு வரேன். ப்ரோக்ராமை சக்ஸஸாக முடிக்கிறோம். இப்போ வேற நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிட்டோம். நீங்கள் கவலையே படாதீங்க. வரட்டுங்களா? பை. ஏய் என்னடா காலைல இழிய போட்டியா? என்னன்னு சொன்னா நாங்களே சிரிப்போம்ல. என்ன மச்சான் சொல்லவா? சொல்லிட்டாடா. கம்னுரா சும்மா வெறுப்பதி. காலைல காஃபி ஷாப்ல அவன் ஃபிகர் கிட்ட விட்டான் பாரு பீலா. அது எப்படி மச்சான்? அவங்க கூட நடிச்சா மாதிரியே ரைமிங்கா நஸ்ரியாவை தெரியும், நயன்தாராவை தெரியும், அசீனை தெரியும், அசீனக்கா பிசினை தெரியும். எப்படா? பின்ன என்னடா புடிச்ச பொண்ணு ஏதோ கேக்குது, எப்படி தெரியலன்னு சொல்ல முடியும்? சொல்லிட்டா அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர? என்னடா பண்றது? யாராவது ஹீரோயினிய கரெக்ட் பண்ணினா கூட்டு போனோம். இல்லைன்னா பிதாமன்ல சூர்யா சிம்ரானை தூக்குன மாதிரி நம்ம யாரையாவது தூக்க வேண்டியதான். அப்ப உள்ள போறது உறுதி. எடுத்தோடனே வாய வச்சுக்கிட்டு. நான் இன்னைக்கு 3 சம்பவத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களை பிச்சு அனுப்பிவிடு. சரி. ஏய் சண்முகம், அந்த நடிகனை தூக்கிட்டு போகணும். அமைச்சர் கொள்ளையில் பிசுறு இருக்கக்கூடாது, புரியுதா? நான் பிரசிடென்சி காலேஜ் பசங்க வந்துக்கிறேன். கும்மிடி பூண்டி எம்எல்ஏ புள்ள, இவன் நம்ம மந்திரி புள்ள. இந்த பொண்ணு தான் செக்ரட்டரி அனுப்பிது. இப்பவே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்களா? தோடா பலூன் பார்ட்டி. நான் இங்க வந்துக்கிறேன். கர்ணா அண்ணனை பார்க்கணும். நான் அந்த பில்டிங் கொண்டு நீங்க பார்த்தா சரியாகும். சரிண்ணா, மனுவுக்கு பசங்களை அனுப்பி நான் பார்த்துக்கிறேன். இங்க லுக்கு இன்னும் போலடா நீங்க. நான் பலூன் யாருண்ணா? பீச்சாண்ட கடை போட்டு பலூன் கடை அண்ணனை பார்க்கணுமா? நீதானா அது? ஆமாண்ணா. பீச்சில் கடை போட்டா மாமூல் கொடுக்குன்னு தெரியாது? தெரியாதுங்க. தெரிலனா தெரிஞ்சுக்கணும். எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஆறுமுகம் தெரியுமா? தெரியும் மட்டும் சொல்லிருக்கணும். தம்பியை நசுக்கி விட்டுருப்பேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் வச்சு போட்டோமே. டேய் கவனமாருங்கடா, எங்க மிச்சம் வச்சுக்கிறோன்னு நமக்கே தெரியாது. திருநெல்வேலியிலேருந்து என்னத்துக்கு இங்கே வந்த? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 6 மாதம் தங்கி வைத்தியம் பார்க்கணும். அதுதான் பொழப்புக்காக கடை போட்டிருக்கேன். ஏய், இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் புதுசாக அவனும் கடை போட முடியாது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதுதுன்ற போட்டு பொய்ப்பை பார்த்துக்க. பசங்க வந்தா டெய்லி 100 ரூபா கொடுத்துடணும். விசேஷம்னா தனி. போய் பலூனை ஊது. சொல்லு கர்ணா, நான் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். எனக்கு கல்யாணம் ஐயா. எந்த ஊர் பண்ணீங்க? பக்கத்து ஊர் தான் ஐயா. உங்களை பார்த்து நல்லா இருக்கும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாக நிகழ்ந்த அனைத்து கொலைகளும் பணத்திற்காக கூலிப்படைகள் மூலம் நிகழ்ந்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த கூலிப்படையோட கொட்டை தடுக்க என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி நிச்சயம் சொல்லுவேன் சார். இந்த கூலிப்படை தமிழ்நாடா வெளிமாநிலமா? இந்த கூலிப்படைக்கு தலைவன் யாரு? இதுல அரசியல் பின்னணி இருக்கா? கூலிப்படையோட தொடர் கொலைகளுக்கு எப்ப முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? நேற்று மாலை தமிழக முதலமைச்சர் தலைமையில தமிழ்நாட்டின் உயர் காவல் அதிகாரிகள் அனைவரும் கலந்துகிட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு.
இந்த கூலிப்படை ஒழிப்பதற்கென தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அது விரைவில் தமிழகத்தில் கூலிப்படை விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குன்னு நாங்க நம்புறோம். நான் நாராயணா 3 டீயை போடுறது. நம்புங்கள் நாராயணன் எப்படி நல்ல பேர் வச்சிருக்கேன். அதையே இப்போ நாரடிக்கிறீங்க. இஞ்சி டீ வேணுமா ஏலக்காய் டீ வேணுமா? நீ இஞ்சி டீ போடுவிய ஏலக்காய் டீ போடுவிய, குடிக்கிற மாதிரி நல்ல டீயா போடு. இஞ்சி டீ போடுறா. தம்பி, டேய், ஒரு சிகரெட் குடுறா. ஏய் என்ன நாராயணா இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் போல. எங்கப்பா வியாபாரமே இல்லை பாரு, எல்லா டோக்கனும் அப்படியே இருக்கு. மச்சான் டேய், இங்க பாரு. நடிகை காதலருடன் தலைமறைவு, தாய் கமிஷனரிடம் புகார். ஏய் அதை விட்றா, அங்க பாரு. கடல் காவலன் கருணா அண்ணனுக்கு பிறந்த நாளாண்டா. இப்போ எப்படி தெரியும் இவங்களுக்கு? அண்ணன் கர்ணா, வக்கீல் ராஜசுந்தர பாண்டிய ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. கடல் காவலன் கர்ணா, கடல் காவலன் கர்ணா, முப்பத்து ராஜா கர்ணா, முப்பத்து ராஜா கர்ணா, அண்ணன் கர்ணா, அண்ணன் கர்ணா. நமது அன்பு அண்ணாத்த பிறந்தநாளை முன்னிட்டு சம்பவங்கள் பல செஞ்சு சாதனை பட்ச அன்பு தம்பிங்களுக்கு பதக்கம் வழங்குவார். அண்ணாத்த மானங்காக்க மதுரை மத்தியில போட்டு தள்ள புயல் மோகனுக்கு வழங்கப்படும். பாபா நெல்லை மண்ல பல நெருக்கடிக்கு அப்பாலையும் மட்ட பண்ண சிவகுமாருக்கு போடுவார். போலீஸ் ஆண்ட தஞ்சம் பூந்தவனை தயங்காம போட்டு தள்ள அழுகிற்கு வழங்கப்படும். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். சொல்லுப்பா. ஹாப்பி பர்த்டேண்ணா. ஹாப்பி. என்ன பண்ற? பிள்ளைகளா ஆயிட்டுன்னு நம்ம ஏரியாவுக்கு வந்துரு. நீ சரியான பாட்டு, இதே மிஸ் பண்ண கூடாது. ஆமா சரிண்ணா சரிண்ணா அவசியம் வந்துடுறேண்ணா. நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. ஏய் புறா புறா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ண்ணா. நல்லா இருக்கா? எல்லாம் சந்தோஷமாகணும். ஏய் டக்லிஸ், அமைச்சர் 5ஆம் இடம் பண்ணிட்டாரா? சின்ன பீஸ் ஆகுது. மேடம் வந்துட்டாங்க. வாங்க சார் வாங்க சார். வணக்கம் மேடம். நான் தான் அன்பு. இவர் தான் அந்த மால் ஓனரு. இவங்க என்னோட பார்ட்னர். இவங்க வாங்க வாங்க. ஓகே. ஏய் பிரியா, Thank you. I'm a big fan of yours. Thanks for coming and Pleasure opening is my mine. store. Nice to meet you. Thank you. Thank you. ரொம்ப Thank நன்றி you so மேடம். much. எங்கடா வர அந்த பில்டிங் வந்துரு? மேலதான் இருப்பாங்கண்ணா. கோர்ட்ல கேஸ் இருந்தது உண்மைதான். ஆனா தீர்ப்பு இப்ப நமக்கு சாதகமா வந்துருச்சு. லீகல் பேப்பர்ஸ் பாக்குறீங்களா? எஸ். இன்னொரு விஷயம், கருணாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் நம்ம சிட்டியில் இருக்கிற 7 லட்சம் பில்டிங்கை என் கண்ட்ரோலில் தாங்குது. எனக்கு தெரியாம யாராலையும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அத்தை மீறி யாராவது விற்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்க, இது எவனுக்கும் உயிர் இருக்காது. உன் சொத்து ஒன்று ஓணுனா இன்னைக்கு மதிப்பில் 25% எனக்கு குத்துடணும். கெட்டாண்ட போய் முடிச்சுக்கிறேன், ஊட்டாண்ட போய் முடிச்சுக்கிறேன்னு சொன்ன தான் ஒன்றை முடிச்சிருவேன். சொத்த உயிரை நீயே முடிவு பண்ணிக்க. ஏய் இன்னும் வாட்சிங்கள வை. டேய், இந்த வருஷம் எலெக்ஷனில் அமைச்சர் புள்ள விஜயும் எம்எல்ஏக்குள்ள பாண்டி நிற்கிறானுங்க. எப்படியும் பிரச்சனை பண்ணுவானுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கிறோம். மிரட்டி வாபஸ் வாங்க சொல்லுவாங்க, வாங்கக்கூடாது. எலெக்ஷன் முடிவுட்டு யாரும் எங்கேயும் தனியாக போகக்கூடாது. சார் போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாம் போலீஸ் ஸ்டேஷன் தான். நான் மெரினா பீச்சிலேருந்து பேசுகிறேன். ஒரு 4 பசங்களை ஒரு கும்பல் கத்தி அருவாளோட வெட்ட துரத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் உடனே வாங்க சார். நீ யார் பேசுறது? நான் பீச்சில் பலூன் சுடுற கடை போட்டிருக்கேன் சார். வியாபாரத்தை பாரு. ஹலோ, என்ன கருணா, ஏதாவது பிரச்சனையா? என்ன மேட்ரு? எங்கள் போலீஸ் ஸ்டேஷனே உன் கண்ட்ரோலில் இருக்கு, மெரினா பீச் உன் கண்ட்ரோல் இல்லையா?
நான் குஞ்சன் சார் நான் சொல்கிறேன். அது ஒண்ணுமில்ல, காலேஜ் பசங்களை பீச்சில் வெட்டுறதுக்கு நம்ம பசங்க துரத்துனதை பார்த்ததா நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்தது. விஷயம் வேற எங்கேயாவது போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும் இல்லையா? பார்த்து போட சொல்லு கர்ணா. ஃபோன் பண்ணுது யாரியாட்டு? விரட்டினதை பார்த்ததா பலூன் சுடுற கடைக்காரன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் பார்த்தியா? பலூன் கடைக்காரனா? யார் அவங்களாம் ஏன் முட்டி போட்டுட்டு இருக்காங்க? இதில் ஏதோ ஒரு போலீஸ்ல போட்டு குத்துக்குதா தம்பி அந்த விசாரிக்க சொல்லிக்கிறேன். அப்பதான் போட்டோ நல்லா இருக்கும். கேமரா ரெடியா? ரெடி. வா போட்டோ எடுத்துக்கலாம். அண்ணன் கூட கட்டி பிடிச்சு ஒண்ணு. ஜெயிலாண்ட போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பெரிய பெரிய கட்டுவட்டா வைங்கடா. அண்ணன் வந்துடா. சரா சரா ஓகேடா தம்பி. நீ கலகியா? நான் எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அப்படியா? யாரா ஃபோன் பண்ணுது? என்ன கேட்டா சொல்ல மாட்டேன். யாரா சொன்னது? யாருன்னு கேட்கறேன்ல. நான் தான் சொன்னேன். நீதான் போலீஸ்ல போட்டுக்கிட்ட. நான் தான் விசாரிச்சுக்கிறேன்ல. ஆம்பளை விசாரிக்கிற பொம்பளை எதிரி குறுக்க ஆசாரி அடிக்கிற கத்தி ஆம்பளை குத்துனாதான் இறங்கும், பொம்பளை குத்துனா இறங்காதா? உசுர போன வருமாயா? எனக்கு உசுரியோ உசுர் ஒன்னா பாய். எந்த ஊர் ராணி? திருநெல்வேலினா. அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறானா? நான் தான் கடை போட்டு பொழிச்சுக்கோன்னு சொன்னேன். மூஞ்சி தெரியாதவெல்லாம் கடை போட விடாத எத்தனை சொல்லிக்கிறேன். இப்போ பத்தி என்னாச்சுன்னு உங்கள் ஆளுங்கன்னு தெரியாதுண்ணே. தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன். பண்ணி பாரு. பண்றா. சோழகத்தில் இருக்கிற பாட்டி கூட சொல்லிச்சுன்னா மேலுமே அவங்க அப்பா ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறானா. ஏய், இனிமே உன்னை கடல் செடிங்க அது பார்த்த மீனுக்கு இறையாயிடல. பட்டா வடிப்படா. யாரையும் நம்பாதையா? படி.